வர மெனிஸ்கஸ் இன்ஜுரினா என்னன்றது ஒரு மேடம் டவுட்டா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க மேம். இந்த மூட்டுல தொடை எலும்பும் கால் எலும்பும் சேர இடத்துல இருக்கிறதாங்க நீ ஜாயிண்ட். அதுக்கு நடுவுல ஒரு மெனிஸ்கஸ் சொல்ற 2 சி ஷேப்ல இருக்கிற இந்த காண்டைலுக்கு இடையில இருக்கிற குஷன் தான் இது ஜாயிண்டோட ஷாக் அப்சார்ப்ஷனுக்கும் நரிஷ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை டைவர்சிஃபை பண்ணி கம்ஃபர்டபுளா மாத்துறதுங்க. இந்த இடத்துல இன்ஜுரி வர்றதுன்றது சடன் ட்விஸ்ட்னாலேயோ அல்லது டீஜெனரேஷனாலேயோ ட்ரமாட்டிக் இன்ஜுரிஸ்னாலேயோ நடக்கலாம். ஆனா இது பாருங்க எவ்வளவு திக்னஸ் இருக்குன்ட்டு. இதுல அவுட்ரு 1/3 மட்டும் தாங்க பிளட் சப்ளையும் நர்வ் சப்ளையும் இருக்கு. இன்னர்லாம் என்னமோ தெரியலைங்க, இது அடிபடுன்றதுனாலயே கடவுள் அதை படைக்கல போல இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெப்த் இருக்குங்க. சூப்பர்ஃபிஷியலாகவும் ட்ரை ஆகலாம், இல்லை ஃபுல் டெப்த்துக்கும் டியர் வரலாங்க. நம்பர் 2, டியர் சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாங்க. இதை வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா டியர் இருக்கலாம், வெர்டிகலா இருக்கலாம், டிஜெனரேட்னால டியர் இருக்கலாம், ஃபிளாப் மாதிரி இருக்கலாம், காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், ஆங்குலாரா இருக்கலாம். இது மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா ஆஃப் த டேமேஜுக்கு இது மாதிரி பேர் இருக்குங்க. இது எப்போ நமக்கு ஒரு அலாமா இருக்கும்னா, நடக்கிறப்ப கால் மாற்றுறது, ரிலீஸ் ஆகிறப்ப சவுண்டு கேட்கறது, நைட்டு தூங்கி எந்திரிக்கிறப்ப கால் லாக் ஆகிறது, இதெல்லாம் நம்மளோட ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும். இயர்லியராக மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அப்போ அப்ராப்ரியேட்டாக டயக்னோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூலுங்க. சிவியரான டியர் இருந்ததுன்னா கட்டாயம் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. மைனராக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணி நரிஷ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக பெயின் ஃப்ரீயாக இருங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம்.